அனைவருக்கும் வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து நெடுங்குன்றம் என்ற கிராமம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரன் ஆலயத்திலிருந்து நான் லோகீஸ்வரி திருநங்கை பேசுகிறேன். என்னை சுற்றி நிற்கிறவங்கெல்லாம் என்னை சார்ந்த திருநங்கைங்க தான். இத்தனை திருநங்கைங்களும் நாங்கள் சேர்ந்து தான் இந்த இடம் நாங்கள் கோவிலுக்கு முன்னாடி எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சென்ட் இடம் 3,30,30,000 சொல்லிட்டு 13 லட்சம் நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம். விஜின்றவருக்கு நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தோம். அந்த விஜின்றவர் மோலியார் ஊர் தொழில் இருக்கிறார். நாங்கள் இருக்கிறது காலனியில் இருக்கிறோம். நாங்கள் சங்கோதியம்மன் கோயில் தெருவில் இருக்கிறோம். அவங்க இருக்கிறது ஊர் தெருவு, நாங்கள் இருக்கிறது காலனி. அப்படி இருக்க சொல்ல இந்த விஜின்றவருக்கு நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தது ஆனந்தன்றவரும் சரோஸ்ன்றவரும் 2 பேரையும் வச்சு தான் கொடுத்தோம். இந்த திருநங்கைகளுக்கோசம் அவங்க 2 பேர் தான் முன்னே நின்று நாங்கள் வாங்கி தரோம் கொள்றோன்னு இந்த மாதிரி இடம் விற்கிறான் விஜி, நீ வாங்கிக்கிறோம் இடம் கேட்டு திருநங்கைகளுக்கு இடம் வேணும், திருநங்கைகளுக்கு தங்குறதுக்கு இடம் வேணும், வீடு வேணும்னு சொல்லியிருந்தியே, அதனால் வாங்கிக்கணும். ஆனந்தன்றவரும் உயிராக தான் இருக்கிறாரு, இந்த சர்வஸ்ன்றவரும் உயிராக தான் இருக்கிறாரு. இவங்க 2 பேருமே செத்து போயிடல. இவங்க 2 பேர் மேலுமே அவன் சொல்லலை, இந்த மாதிரி நான் இடத்த கொடுத்துட்டு போகிறேன், நான் இடத்த விற்க போகிறேன், இடத்த விற்பனை பண்ண போகிறேன். நாங்கள் இந்த இடத்த ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது இவன் இந்த இடத்த நாங்கள் விற்க போகிறோம் இந்த மாதிரி சர்வஸ்லையும் போய் சொல்லலை, ஆனந்தன்றவர்களும் போய் சொல்லலை. அப்படி சொல்லாதபோது நாங்கள் அதனால் அவங்க வீட்டாண்ட போய் நாங்கள் 1 முறைக்கு 2 முறை கேட்டோம். எங்களுக்கு தகுந்த பதில் கொடுக்கல. திருநங்கை என்று சொல்லி எங்களை அவங்க தரக்குறமாக பேசுகிறாங்க. திருநங்கைங்க 9ங்க பொட்டைங்க நீங்களாம் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. நாங்களும் மனித உள்ளவங்க தான், நாங்களும் மனுஷன் தான், எங்களுக்கு நியாய நீதி வேணும். எங்களுக்கு அவன் பணம் 13 லட்சம் வாங்கியிருக்கிறான். இந்த 13 லட்சம் கூட இன்னொரு 13 லட்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்தாலும் நாங்கள் சத்தியமாக வாங்க மாட்டோம். இது ஐயா முதலமைச்சர்கிட்ட போனாலும் சரி, எங்களுக்கு திருநங்கைங்களுக்கு முதலமைச்சரோட அப்பா தான் எங்களுக்கு கருணாநிதி தாத்தாவே எங்களை கைவிடாமல் திருநங்கைன்று எங்களுக்கு பேர் சூட்டி எங்களை கையில் பிடிச்சவர். அவங்க புள்ள மட்டும் எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு வரா அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த மீடியா வர வச்சு இன்றைக்கி நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் வேறு எதுவும் நாங்கள் பேச விரும்பலை. இவன் எங்களை என்ன சொன்னான், அவன் சொன்ன வார்த்தை, நாங்கள் வீடியோ எடுக்கலான்னு போனோம், எங்களை வீடியோ எடுக்க முடியல, எங்கள் கையில் இருக்கிற ஃபோனை பிடிங்கிட்டோம். அந்த விஜின்றவன் அவன் என்ன சொல்கிறான், திருநங்கைங்க நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, நீங்கள் ஒன்று வாழணும், ஒன்று நான் வாழணும், நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களா நான் பார்க்குறேன் அப்படின்னு எங்களை மிரட்டுறான். அவன் எங்களை ரவுடி வச்சு மிரட்டுவானோ, அவன் வேறு என்ன பண்ணுவானோ, அவன் ஏதா பண்ணுவானோ. என்னுடைய தலைமையில் என்னுடைய இதில் 70 திருநங்கைங்க இருக்கிறாங்க. என்னை சார்ந்தவங்க இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் 70 திருநங்கை இருக்கிறாங்க. பாதி திருநங்கைங்க தான் வந்திருக்கிறாங்க. மீதி பேர்லாம் எங்கள் சந்தில் பொந்தில் இருக்கிறாங்க. குரூப்பில் இருக்கிறவங்க, வாட்ஸ்அப் பேச்சு இருக்கிறவங்க குரூப்பில் நான் மெசேஜ் போட்டு அதனால் வந்திருக்கிறாங்க. ஆமாம், எங்களுக்கு பணம் தரேன்றான், பணம் திருப்பி தந்துடுறேன், ஆனால் இடம் கொடுக்க மாட்டேன், இடம் இன்னொரு ஆளுக்கு போயிடுச்சுன்றான். யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கும் எங்களுக்கும் பேச்சு கிடையாது. எங்கள் கோரிக்கை எங்களுக்கு இடம் தான் வேணும், எங்களுக்கு இடம் தான் வேணும், எங்களுக்கு பணம் வேணாம். எங்களுக்கு இடத்த கொடுத்தா நாங்கள் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் 20 லட்சம் கொடுக்குறோம். எங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும். அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோன்னு நாங்கள் இந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் விட்டுருவோம். நாங்கள் புரியல, காசு வாங்கினவங்க 13 லட்சம் பணத்தை தான் கொடுப்பேன்றாங்க, ஆனால் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா பணம் கேட்டாலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அவனும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் போட்டு கொடுக்குறோம், நீங்கள் பணம் வாங்கிக்கணும் ஒதுங்குன்னு சொன்னாலும் நாங்கள் ஒதுங்க மாட்டோம். எங்களுக்கு இடம் தான் வேணும். நாங்கள் திருநாங்க இங்கே தங்குறதுக்கு எங்களுக்கு இருக்க இடம் இல்லை. எனக்கு மட்டும்தான் வீடு இருக்குது, என்னை சார்ந்தவங்களுக்குலாம் வீடு கிடையாது. எல்லாம் எங்கேருந்து தாய் தகப்பனை விட்டுட்டு எல்லாம் 15 வயசு 16 வயசுல தேடி வந்தவங்க.